எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி ரெசிபியில் பார்க்க போகிறது மணிப்புட்டு. இந்த மணிப்புட்டு வந்து அவிச்ச கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதோட மணிப்புட்டு அச்சு இல்லாமல் குறுக்கு உரலில் போட்டு எப்படி மணிப்புட்டு செய்கிறத காட்ட போகிறேன். மணிப்புட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுவும் நான் 3 முறை காட்ட போகிறேன். இந்த முறையில் நீங்கள் பிழை இல்லாமல் சரியான முறையில் மணிப்புட்டு வீட்டிலே செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிடலாம். இந்த மணிப்புட்டு இலகுவாக செய்யக்கூடிய 3 முறைகளை இங்கே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நான் செய்கிறதுக்கு அவித்த கோதுமை மாவு கடையில் உள்ள பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாவு கிடைக்கலாட்டி வீட்டில் கோதுமை மாவை அவிச்சு செஞ்சு கொள்ளலாம். கடையில் வாங்கி எடுக்கிறது ஈஸியாக வேலையை முடிச்சுக்கிறலாம். இப்போ நான் அவித்த கோதுமை மாவு 2.5 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ நான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை நேரடியாக மாவில் ஊற்றி கிண்டக்கூடாது. கொதித்த தண்ணியை இந்த மாதிரி 5 முறை மேலேயும் கீழேயும் ஆற்றி கொள்ளணும். இப்படி செய்கிறதுனால மணிப்புட்டு மாவு வந்து பதமாக வரும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற போகிறேன். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக மாறிடும். மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இறுக்கமான பதத்துக்கு வரும். அப்போ தான் எங்களுக்கு புளிகிற நேரம் அந்த மணிப்புட்டு நீட்டமாக அழகாக வரும். சொல்லப்போனால் இது இடியாப்பம் மாவுக்கு நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கொள்ளணும். என்னுடைய சேனலில் நிறைய புட்டு வகைகள் போட்டிருக்கிறேன். அதில் அரிசி மாவில் எப்படி மணிப்புட்டு செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். மணிப்புட்டு எப்படி இடியாப்ப உரலில் செய்கிறதுன்னு சொல்லி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு இலகுவாக புட்டு வகைகளை செஞ்சு கொள்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த சேனலில் நிறைய இரவு சாப்பாடு, காலை சாப்பாடு ரெசிபீஸ் நிறைய இருக்குது. நான் கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். பாருங்கள், இடியாப்பம் மாவு பதத்துக்கு வந்துருக்குது. இப்போ நான் மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுருவோம். அதுக்காட்டி நாங்கள் மற்ற வேலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். நான் ஒரு ஷீட் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு ஷீட் இல்லாட்டி ஒரு அகன்ற பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அகன்ற பாத்திரத்தில் அரிசி மாவு தூவுறேன். அரிசி மாவுக்கு மேலே தான் நாங்கள் மாவை பிழிய போகிறோம். இங்கே நான் முறுக்கு அச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது முறுக்கு பிழிகிற உரல். இந்த முறுக்கு புளிகிற உரல்லையும் நம்ம ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம் மணிப்புட்டு. முறுக்கு உரல் வந்து நிறைய ஒவ்வொரு வகையில் வருது. எனக்கு இந்த உரல் தான் இருக்குது. அதனால் இந்த உரலில் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த உரலில் நிறைய அச்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு விருப்பமான அச்சு போட்டு இதில் செஞ்சுக்கிறலாம். இப்போ நாங்கள் மாவுக்கு மேலே இதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ மாவை நாங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சுக்கொள்ளணும்.
இதுக்கு மேலே நம்ம அரிசி மாவு தான் தூவணும். அதாவது அரிசி மாவு வந்து இடியாப்பம் செய்கிற மாவு, வறுத்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவை யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணுனா இந்த பிடிஞ்சி வச்சுருக்க மாவு வந்து ஒவ்வொன்றோட ஒட்டிக்கொள்ளும். ஸோ நான் இப்போ கையால் நான் இந்த மாதிரி எடுத்து விடணும். அப்போ அது பிடிஞ்சிருக்க மாவு வந்து உடஞ்சி வரும். முதல் முறை வந்து கையால் இழுத்து விட்டு அது உடஞ்சி வந்துடும். இப்போ நாங்கள் மாவை வந்து இப்படி சளிச்சு கொள்ளும் போது கீழே உள்ள மாவெல்லாம் கொட்டிடும். அதாவது அரிசி மாவெல்லாம் கீழே கொட்டிடும். சில நேரம் இங்கே கட்டிகள் வரும். அந்த கட்டிகளை நீங்கள் வந்து திரும்பவும் பிழிஞ்சு கொள்ளலாம். இந்த 2 அச்சு வச்சு தான் நான் மணிப்புட்டு செய்கிறேன். அடுத்த மெத்தட் வந்து இந்த கிரேட்டரால் மாவை வச்சு சீவணும். உங்களுக்கு இந்த கிரேட்டர் இருந்தாலே போதும், மணிப்புட்டு செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி இழுத்து விடும் போது இப்படி நீட்டமாக மாவு விழும். அதுக்கு மேலே அரிசி மாவை தூவி மாவை செஞ்சு கொள்ளுவோம். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு. அரிசி மாவு போடுறதுனால பிழிஞ்சு வச்ச மாவு வந்து ஒட்டாது. நாங்கள் இதை சலிச்சு எடுப்போம். இப்போ அடுத்த மெத்தட் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு கொள்ளுவோம். அரிசி மாவு மேலே தான் இதை நாங்கள் பிழிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்போ அதுக்கு மேலே மாவை தூவணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஸ்பேடால் இப்படி சின்னதாக கட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்பேடு இல்லாட்டி கத்தியால் லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக கொத்தி விடலாம். இப்போ நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தியை இந்த மாதிரி கொத்தி சின்னதாக எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான மெத்தடுன்னு சொல்லி. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குதோ, எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் 3 முறையிலையும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் தொடர்ந்து செஞ்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு எல்லாமே அழகாக சின்னதாக வந்திருக்குது. செய்கிறதுக்கு இலகுவாக இருக்குது.
இப்போ நாங்கள் இதையும் சளிச்சு கழுவோம். சளிச்சோன்னா மாவெல்லாம் கொட்டிடும் கீழே. இப்போ நாங்கள் இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு இப்படி சளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் பிட்டு அவிக்கிறதுக்கு. இப்போ தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நான் பிட்டுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ குழல்லையும் போட்டாச்சு. குழலில் வந்து ஃபுல்லாகவே போடக்கூடாது, அதோட அமைக்கும் போடக்கூடாது. சும்மா மேலால் அப்படியே வச்சுக்கிட்டே போகணும். இப்போ நான் மூடியெல்லாம் மூடிட்டு புட்டுப்பானில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வச்சு இதை வேக வைப்போம். வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் ஆவி வந்துருச்சு. இப்போ பிட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா புட்டையும் நாங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் அதுக்குள்ளே இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கட்டி தேங்காய் பால் ஒரு சிக்கன் கறியும் செஞ்சுருக்கேன். சுட சுட நீங்களும் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அதை வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.